ஓகே மேம். இப்போ நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஈவன் பாலிடிக்ஸ்ல கூட வந்து திருநங்கைகள் வந்து சாதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்துமே ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்தாங்களோ அதே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாசகம் கேட்கறது, அதுக்கப்புறம் பாலியல் தொழில் செய்யறது. இந்த செக்ஸ் ஒர்க்கிங் மட்டும் ஏன் மேம் இன்னும் ஸ்டாப் பண்ணவே முடியல? அது அது வந்து வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் 2 விதம் பார்க்கணும். ஒன்று வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் வாய்ப்பை எடுத்துக்கிறதுக்கு உண்டான நம்ம திருநங்கைகள். இது 2த்தையும் பார்க்கும்போது இந்த வாய்ப்பை எடுத்துக்கிறதுக்கு உண்டான திருநங்கைகளோட நிலையை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுடைய பொருளாதார தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அப்போ இவங்க ஒருத்தர் தான் இவங்களுடைய எல்லா தேவைகளையும் இவங்க பூர்த்தி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இவங்களுடைய தேவை வந்துட்டு குறைச்சினாலும் மாதம் ஒரு 30,000 இவங்களுக்கு தேவை இருக்குது. படிப்பு இருக்குது, படிப்பு இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஒரு 30,000 தேவை இருக்குது.